சமைச்ச உணவ வந்து தொட்டு பார்த்து, எடுத்து பார்த்து, ஸ்மெல் பண்ணி, இப்படியே சில விஷயங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதில இது கலந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு அனுபவம். அந்த மாரி இந்த தத்துவ, காரகத்துவ பரிகாரத்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் சொல்றது உண்டு. ஜாதகத்த பார்க்காமலே அவங்களோட பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு இது பயன்படும். அது ஸ்தானம், ஸ்தானாதிபதி அது இதுன்னு சொல்லி பார்க்காமலே இது பயன்படும். நிம்மதிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரன் சந்திரன் தான். மனசுல தான் நிம்மதி இருக்குது. மனம்ன்ற விஷயத்துல தான் நிம்மதி. மனக்காரகனான சந்திரனை நல்லா இருந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு அர்த்தம். ஸோ அந்த பௌர்ணமியில் பூஜை பண்ணுறது, பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது, பௌர்ணமி பூஜையிலே சத்யநாராயண பூஜை போன்றவற்றெல்லாம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பண்ணும்போது இந்த சந்திரனுக்கான பாதிப்பு இது ஆன்மீக ரீதியான பரிகாரங்களாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ தத்துவார்த்த பரிகாரங்கள், காரகத்துவ பரிகாரம்னா சந்திரனுக்கு காரணமாக இருக்கிற விஷயம்லாம் என்னென்னா, அரிசினா சந்திரன் அர்த்தம். அரிசியே சந்திரன். நவரத்னங்களில் அரிசி, இது நவரத்னங்களில் முத்து, தானியத்தில் சந்திரன் தான் அரிசி. இப்படி இந்த மாதிரியான பொருட்களை வச்செல்லாம் பண்ணுறது. அரிசி கொண்டு உணவு சமைச்சு அல்லது நேரடியாக நெல் அரிசியாவோ தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சந்திரனுக்கு பலம் பெறக்கூடிய அமைப்பு. நிம்மதி இல்லையா? ஒரு 11 பேருக்கு இருட்டு வேலையில் 6 மணிக்கு மேலே சந்திரன் வர நாளில் இல்லை பௌர்ணமியில் நம்மளாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுக்க மாட்டோம். ராத்திரியில் அரிசியெல்லாம் தானம்லாம் கொடுக்க மாட்டோம். அரிசியை வந்து தானமாக கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். எங்கே கொடுக்கணும்? அம்மன் கோயில் வாசலில் வச்சு கொடுக்க வேண்டும். கோயில் சாத்தி இருக்குமே, சாத்தி இருக்கும். 10 மணிக்கு மேலே சூரியன் அது சந்திரன் வந்து பலம் பெற்ற பிறகு முழுமையாக வெளியே தர்ற மாதிரி எல்லோரும் ஒரு 3 மணி நேரம் 6 மணிக்கு அம்மன் கோயிலில் வாசலில் வச்சு, அதாவது 6 மணிக்கு மேலே ஒரு 3 மணி நேரம் கடந்ததுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே அப்படின்ற வகையில், இல்லைன்னா நடுநிசியில் நம்ம ஆளை தேட முடியாது. அதனால் இந்த பௌர்ணமி நேரங்களில் கோயிலில் எங்கன்னா இருந்தாங்கன்னா, அல்ல கிரிவலம் வர பகுதியில் அந்த மாதிரியான இடங்கள்லாம் நான் நடமாட்டம் இருக்கும். மற்ற இடங்களில் இருக்காது. ஸோ அந்த இடத்துல ராவா அரிசியை மட்டும் ஒரு 11 பேருக்கோ அல்லது 101 பேருக்கோ 2ங்கிற எண்ணிக்கை வர மாதிரி, அந்த மாதிரி 101 பேருக்கு வசதி இருந்தால் 101 பேருக்கு அரிசி தானம் ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் 10 பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 10 இடத்துல கொடுக்கலாம். இப்படிலாம் பண்ணலாம். இதெல்லாம் அற்புதமான பரிகாரம். இதை நாங்கள் பெரும்பாலும் ரகசிய பரிகாரமாக பல பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம்.